விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு தட்சாமூர்த்தி பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதம் கடக ராசி மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருமா அல்லது பாதகமான பலன்களை கொடுத்துருமானா மிகப்பெரிய சாதகமான பலன்களை கொடுக்க போகுது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். மாத தொடக்கம் அன்னைக்கு வைகாசி மாதம் 1ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் 4வது பாதத்தில் 346 டிகிரியில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார். 5வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் 5வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதனால் புத்திர வளர்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 13 வருடம் ஆகுதுங்க, 16 வருடம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல், பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைங்க, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாய் போச்சு, கும்பிட்ட தெய்வமே கல்லாகி போச்சு, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னா இந்த மாதத்தில் வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்குள்ளாரே விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான அருமையான நேரம், அற்புதமான நேரம். ஆதாரம் என்ன சார் இருக்குது? ஆதாரம் முக்கியம் இல்லையா? உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடைய சாரம் வாங்குறார். அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 10வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். சரிங்களா? விதிகாரகனுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்குறார். விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருப்பாருன்னா புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். குபேரர் பிறந்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 323 டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். திருமணகாரகன் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு திருமண ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் நேரத்தில் புத்திரகாரகன் நட்சத்திரம் வாங்கிய சனி பகவான் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் விதிகாரகன் சொல்லக்கூடியவர் 10வது பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறார். அருமையான ஒரு பிரார்த்தம், அற்புதமான பிரார்த்தம். சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது விரோதிகளான கிரகங்களாக இருந்தாலும், பாதகாதிபதிகளாக இருந்தாலும், குரு பகவானுடைய சாரம் வாங்கிய சனி பகவானும் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் சனி பகவானின் சாரம் வாங்கி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இந்த வகையில் 100% சொல்கிறேனுங்க, 100% கிடையாது, 1000% சொல்கிறேனுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு நேரம் இந்த நேரம். இது வரைக்கும் நடக்கலை, ஆகலை, முடியல, இதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. இந்த நேரத்தை முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் தான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் மருத்துவத்துறையில் முயற்சி பண்ணுங்க. இல்லையா நார்மலாகவே இந்த பிரபஞ்சம் குழந்தை பாக்கியம் உருவாக்கிடும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு மோசமான ஒரு சங்கடம், மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, இருக்கிற வருத்தத்திலேயே மோசமான வருத்தம் என்னன்னா புத்திர சோகம், புத்திர பாக்கியம் இல்லாதது. 4 பேர் 4 விதமாக இல்லை, 4 பேர் 40 விதமாக பேசுகிற காலங்க இந்த காலம். முன்னுக்கு விட்டு பின்னுக்கு பேசக்கூடிய காலம் இது. அப்போது உங்கள் வம்ச விருத்தி ஆகிறதுக்கு உண்டான நேர காலங்கள், நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு செயல், நீங்கள் வணங்கின, அதாவது இது வரைக்கும் வச்ச வேண்டுதலுக்கு எல்லாமே ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். எத்தனை நாள் வரைக்கும் இதுக்கான நேர காலங்களுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை. இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க.
திருமணத்தில் அதாவது இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரியாக போகுது. குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க. திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திர செல்வம் ஏற்படுத்த போகுது. திருமணமே நடக்கலைங்க, புத்திர பாக்கியத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். பொதுவாகவே ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குதுன்னா அந்த எதிர்பார்ப்புக்குரிய கிரகம்னு ஒன்று இருக்கும். படிப்பு வரல அப்படின்னா நம்ம ராசிக்கோ லக்னத்துக்கோ 2 குடையவரை பார்க்கணும், அது போக 11 குடையவரை பார்க்கணும், 10 குடையவரை பார்க்கணும். இதெல்லாம் கல்விக்கு சம்மந்தப்பட்டவர். அதே மாதிரி திருமணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நடக்கலை, அமையலை, திருமணத்தில் சிக்கல் தடை இப்படின்னா ஒன்று திருமணக்காரகனுடைய பார்வை நம்ம மேலே படணும், இல்லை திருமண ஸ்தானாதிபதியுடைய பார்வை நம்ம மேலே படணும் இல்லையா? இதுதான் பிரார்த்தம். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, மேசராசி நண்பர்களுக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் ஒருத்தரே. மேசராசி நண்பர்களுக்கும் சரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் சரி திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய், அதாவது நமக்கு சுக்கிரனா வருவார். திருமண காரகனும் சுக்கிரனா வருவார். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிராப்தம் இந்த மாதத்தில் வருது. என்னன்னா இந்த பிராப்தம் மீண்டும் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம். உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் மாத தொடக்கத்தில் குரு இருக்கார், மாத தொடக்கத்தில் சூரியன் இருக்கார். 7வது பாவகத்தில் சூரியன் அப்படின்றவர் தொழில் ஸ்தானாதிபதி, குருன்றவர் புத்திரஸ்தானாதிபதி, தனத்துக்கு சம்பந்தப்பட்டவர், தனஸ்தானாதிபதி. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். அப்போ குரு யார் வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்குடையவரோடு சேர்ந்து பார்க்கறது சிறப்பு. குரு பார்வை பார்க்கறதுனாலேயே திருமண தடைகள் நீங்கும்னா சுக்கிரனுடைய பார்வையும் படுதே, திருமணக்காரகன் திருமண ஸ்தானாதிபதி பார்வையும் படுதே, குரு பகவானோட சேர்ந்து. மிகப்பெரிய ஒரு அமைப்பு எப்போ தெரியுங்களா? வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி வரை 24 நாட்கள், 24 டேஸ். இந்த 24 நாட்கள் திருமணம் மறுமணம் 2த்துலையும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். புத்திரபாகியத்துக்கு சொன்ன மாதிரி 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பார்த்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, என்ன பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாமே கல்யாணம் நடந்துருச்சு. கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போச்சு, பரிசம் போடுற நேரத்தில் பாதியில் நின்று போச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சுங்க, பரிசம் போட்டாச்சுங்க, தட்டுக்கு தாலி வந்து தவந்து போச்சுங்க. இந்த மாதிரி எல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்குதானே செய்கிறீங்க. அப்போது அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நில்லுனாலும் நிற்காது கல்யாணம், பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான மிக சிறந்த ஒரு நேரம். குழந்தை பாக்கியத்துக்கு வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி 19ஆம் தேதி வரை, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு வைகாசி 6ஆம் தேதியிலிருந்து வைகாசி 30ஆம் தேதி வரை. நான் மீண்டும் சொல்கிறேன், திருமணம் மட்டும் கிடையாது, மறுமணமும் கூட. திருமணம் அப்படின்றது ஒரு சிலருக்கு தடை இருக்குது, இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆசாசியாக திருமணம் செஞ்சு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பரிசம் போட்டு பந்தலை போட்டு ஊரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு பிரிஞ்சு போன தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. 2 பேருடைய விருப்பம் இருக்காது, அதில் ஒருத்தருக்கு மாலை விருப்பம் இல்லை அப்படின்னு பிரிஞ்சு போனாலும் இன்னொருத்தர் சேர்ந்து தான் பாதிக்கப்படுறாங்க. கடைசியில் ஒரு பாவம் அறியாத இன்னொருத்தருக்கு 2ஆம் தாரம் தான் அப்படின்னு ஒரு பேரும் வைக்கப்படுது. 100ல் ஒருத்தருக்கு தான் முத தாரம் ஆகுது. மீதி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கல்யாணம் ஆகி விவாகரத்து அப்படின்னா உடனுக்குடனே 2ஆம் தாரம் தான். சரி, எது எப்படியோங்க, மன வாழ்க்கை சரியில்லாமல் சிக்கலாகி சிரமப்பட்டு விவாகரத்தான நண்பர்களுக்கு மீண்டும் மன ரீதியாக மன மகிழ்ச்சியாக மறுமணம் நடக்கிறதுக்கான நேரகாலங்கள், இந்த நேரகாலங்கள் பயன்படுத்திக்கோங்க. எப்படி தான் சொத்து பத்து சம்பாதிச்சாலும் ஒருத்தர் ஒத்தையாக இருக்கிற கஷ்டம் எவ்வளோன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான வாழ்க்கை அமையலைன்னா வாழ்வாதாரம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கை இருந்தால் தானே ஏன் வாழ்வாதாரம், வாழ்க்கையே இல்லைன்னா வாழ்வாதாரம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, சம்பாரிச்சா என்ன, சம்பாதிக்காட்டி என்ன.
அதனால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரமும் சரி சிறப்பாக இருக்கும். வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணத்தையும் சொல்கிறேனுங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இந்த தொழில் ஸ்தானாதிபதி சூரியனுடைய பார்வை வாங்கக்கூடிய ஒரே மாதம் வைகாசி மாதம்தான். வேறு எந்த மாதத்துலேயோ சூரிய பகவானுடைய பார்வை படாது. விருச்சிக ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியை வருவார், வேறு எந்த ராசிக்கும் கிடையாது. அப்போது தொழில் காரகன் அப்படின்னா நம்ம சனி பகவானை சொல்லுவோம். சனி பகவான் தான் தொழில் காரகன் நம்ம சொல்லுவோம் எல்லாருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னா ஒரு ராசிக்கு 10 குடையவர் அல்லது லக்னத்துக்கு 10 குடையவர், இதுதான் தொழில் ஸ்தானாதிபதி. அப்போது தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வையும் இணைந்து வாங்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த வைகாசி மாதம். சாமி சத்தியமாக மீண்டும் இந்த மாதிரி ஒரு குடுப்பனை உங்களுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னா அடுத்த வருஷம் வைகாசி மாதம் இதே மாதிரி சனி பகவானுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் வரும். ஆனால் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்த தொழில் ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி யாருங்க? விருச்சிக ராசிக்கு குரு. தொழில் ஸ்தானாதிபதி யாருங்க? சூரியன். அப்போ தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்ந்து 7வது பாவகத்தில் இருக்காரு கூட. ஏன்னா இந்த புதன் வராரு இல்லைங்களா, புதன் லாபஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 18ஆம் தேதி புதனும் வர்றாரு. நீங்கள் 10 ரூபா கொடுத்தா நான் 20 ரூபா கொடுப்பீங்க அப்படின்ட்டு புதனும் சேருவார். அப்போ புதனாதித்ய யோகம், புதனாதித்ய யோகம் சூரியனுடன் குரு, அதுபோக சுக்கிரன், அதுபோக சனி, இந்த எல்லா கிரகங்களுடைய பார்வையும் நமக்கு இந்த வைகாசி மாதத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு நேரம். இது பத்தாதுன்னு நம்ம ராசியாதிபதி இருக்கிறார் இல்லையா செவ்வாய், அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 19ஆம் தேதி நீங்கள் பார்க்குற பார்வையோட என்னுடைய பார்வை பெஸ்ட்டுன்ட்டு மேஷ ராசிக்கு காலச்சக்கரத்தின் முதல் ராசியில் 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சாரம் வாங்கிய செவ்வாய் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 0 டிகிரியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் 19ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை. இதெல்லாம் உண்மையிலே சொல்கிற உடம்பெல்லாம் சிலுக்குது. அற்புதமான ஒரு தருணம், அருமையான தருணம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% ஒரு விடியல் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். அதுபோக கடைசியாக வைகாசி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாவுடைய சாரத்தில் வராரு. மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதம் 2வது பாதம் நமக்கு எங்கே, நம்ம ரிஷபத்தில் இருக்கும் பாருங்கள். அப்போ மிருகசீரிச நட்சத்திரத்தில் ஏறி உங்களுடைய ராசியை பார்ப்பார். வெளிநாடு தொடர்புள்ள வேலை வரும், ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வரும், டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் வரும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு சுய தொழில் ஏற்படும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியன்னு இருக்கிறேன், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஐயா ஒரு விஷயம், ஜோதிடம் அப்படின்றது நம்ம எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. மனசார சொல்கிறேன், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இது விடியல் பிறக்கக்கூடிய தருணம். முயற்சி பண்ணி பாருங்கள். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்துட்டா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட முடியுமா அப்படின்னா, நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் எங்கிட்டு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போக முடியும். சரியா? விதை அப்படின்றது ஒன்று போட்டால் தானேங்க விருச்சம் வரும், உழைப்புன்றது ஒன்று போட்டால் தானேங்க உயர வரும். எதுவுமே கிடையாது, நேர காலங்கள் மட்டுமே எல்லாமே செஞ்சு விடணும்னா அது சாத்தியம் இல்லைங்க. சாஸ்திரம் அப்படின்றது நம்மளுடைய கிரகத்தன்மையை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு தான் சாஸ்திரம், சாதகம். சரியா? ஆக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நாட்கள் 32 நாட்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்ற விவரங்களை ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.